ஹே கைஸ், எவ்ரி சண்டே வந்து நான் வெளில தான் வாங்கி சாப்பிடுவேன். சரி, இந்த சண்டே வந்து நம்மளே குக் பண்ணி சாப்பிட்லான்னு அப்படின்னு என்னோட 6ஆம் அறிவு சொன்னது. சரி, ஓகே, நம்மளும் சிக்கன் பிரியாணிலாம் பண்ணதில்லையே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வந்து இறங்கிட்டேன். ஸோ மார்க்கெட்டில் போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வந்து எனக்கு பிடிச்ச ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டேன். சேர்ந்தோடனையும் காய்கறி வாங்குறது, இந்த 1 வீக் என்னெல்லாம் சமைக்கிறோமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து பேஸ்கெட்டில் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணேன். சிக்கனுமே நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வாஷ் பண்ணுறேன். ஸோ சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு ஸோ என்னெல்லாம் பிரியாணிக்கு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கலர் பார்க்க உண்மைக்கும் நல்லா இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். விசில் வந்தோடனே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். கலருமே வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு பிரியாணி. அப்புறம் வந்து சிக்கன் பொரிச்சிட்டு நானும் வந்து ஃப்ரெஷ் ஆகி போயிட்டேன். சரி, குளிச்சுட்டே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டோட ஷார்ட் ஃபிலிம் வந்து கூகையில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே, அப்படியே அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு சரி, ஓகே, பிரியாணியும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு செட் ஆகலை. ஸோ ஒரு காரணத்தினால சரி, ஓகே, வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து என்னோடய ஃப்ரெண்டை பிக் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவனையும் பிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து கூகைக்கு போயிட்டோம். போனோடனே நாங்கள் போய் உட்காந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஷார்ட் ஃபிலிமு. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டு இருந்தோம். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் பண்ணிட்டான், ஆனால் நான் பார்க்கவே இல்லை. உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு. படத்தை முடித்தோடனே நிறைய டிஸ்கஷன் போச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படத்தை பற்றி எல்லோரும் சொன்ன ஒப்பீனியன் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, ஓகே, டீ கடையிலே வேணாண்டா, வாங்கடா பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பீச் போயிட்டோம். பீச்சில் ஒரு 2 மணி நேரம் படத்தை தவிர நாங்கள் வேறு எதையுமே பேசலைங்க. ரொம்ப நல்ல ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, பை.